நீங்கள் பொதுவாக காய்கறிகளை போய் கடையில் வாங்கிட்டு வரீங்க. அந்த காய்கறிகள் உங்கள் கைக்கு வரும்போது கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் கூட ஆகிருக்கும். எப்படியும் ஒரு நாளைக்கு அப்புறம் தான் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ புத்தம் புதியது அப்படிங்கிறங்க வார்த்தை அங்கே பயன் இல்லாமல் போகுது. அப்போ புத்தம் புதிய காய்கள் வேணும்னா என்ன செய்யணும்னா, உங்கள் வீட்டில், தோட்டத்தில், மாடியில், தொட்டியில் எதுலையா வளர்த்தலாம். இப்படி வளர்த்துறதுல உள்ள நன்மை என்ன அப்படின்னா, அதில் விட்டமின் சி அப்படி முழுமையாக இருக்கும். மற்ற சத்துக்களும் குறையாமல் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். இது வளர்த்தக்கூடிய இந்த பயிர்கள் ரொம்ப சுத்தமானது. இதில் எந்த செயற்கை தன்மை இருக்காது. அது இல்லாமல் பூச்சி மருந்து இருக்காது. கேரண்டியான ஒரு காயாக இருக்கும். சுவையும் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, நிறைய சாப்பிடுங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்படியே நீங்கள் வீட்டிலேருந்து வளர்த்து அந்த பிஞ்சாக இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வெள்ளரிக்காயை விட டேஸ்ட்டாக இருக்கும். சத்துக்களும் அதிகமாக இருக்கும். வெண்டைக்காயில் விதை இருக்குது பார்த்திங்களா, இதே மாதிரி தட்டைப்பயிரையும் சாப்பிடும்போது அதில் விதை இருக்குது. இந்த விதையை சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிஞ்சு விதைகளில் புரோட்டீன் குறைவாக இருந்தாலும் தரமானதாக இருக்கும், உடம்புல சேரக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு வித்தும் முத்தி போனப்புறம் அதில் உள்ள சத்து உடம்புல ஒட்டுறது கஷ்டம். ஆனால் இப்படி பிஞ்சாக இருக்கிறதுலேருந்து அந்த சத்துக்கள் உடம்புல ஈஸியாக ஒட்டும். ஃபைபரும் வேண்டிய அளவுக்கு மற்ற விட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆக இந்த மாதிரியான காய்களை உண்பதற்கு உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். உங்கள் காய்கறிகள், கீரைகள் உங்கள் தோட்டத்தில், மொட்டை மாடியில், தொட்டியில் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அதிலேருந்து காய்கறிகளை எடுத்து கூடி மட்டும் சமைக்காமல் பச்சையாக உண்பதற்கு தயாராகிக்குங்க. இது உங்களுடைய உணவு தேவைக்கு மிக 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 பயனுள்ளதாக இருக்கும். ஒரு செலவு இல்லை. அதே நேரத்தில் அந்த செடிகளை வளர்க்குறதுல ஒரு ஆனந்தம் இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியுமோ அதெல்லாம் பச்சையாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய், தட்டைப்பயிறு, புதினா எல்லாமே உங்கள் வீட்டில் வளர்த்து அதை நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் மிகுந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு கேரண்டி அதில் கிடைக்க ஆரம்பிக்குது. நன்றி, வணக்கம். நான் உங்கள் நலம் நாடும் சொந்தர்.